நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ஏற்கனவே நாம் இந்த வார்த்தைகளை கர்த்தருக்கு மகிமையாய் நாம் பார்த்துருக்கிறோம். அந்த வார்த்தையை திரும்ப ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக நாம் பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வசனங்களை நம்ம வாசித்து கேட்டு இருக்கிறோம். ம் 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 ஆ ஆ அல்லேலூயா. என்ன பண்ணியிருக்காருமா? என்ன பண்ணியிருக்காரு? லாஸ்ட் என்ன சொல்றாரு? சொல்லி இருக்கிறாரு. அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்க. ம் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து அல்லேலூயா உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை பவுல் அதை பிரதிபலிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு நாம் என்ன செய்திருக்கணுமா? ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அதுதான் முக்கியம். தூக்கம் தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்கலனா எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுவோம். தூக்கத்தில் எழுப்பிட்டாலும் என்ன பண்ணுவோம்? நல்லா தூங்கியிருந்தேன், நல்ல தூக்கத்தை. அல்லேலூயா. நல்ல தூக்கத்தை என்ன பண்ணிட்ட? கெடுத்து விட்ட. அல்லேலூயா. இப்போ தூக்கத்தில் மனுஷனுக்கு தூக்கம் தேவைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்கிக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? பார்த்தவனை பார்த்து தூங்கு முஞ்சின்னு சொல்லுவாங்க. பைபிள் படி என்ன சொல்லுது? சோம்பேறின்னு பைபிள் என்ன சொல்லுது? தூங்குறவங்களை என்ன சொல்லுது பைபிள்? சோம்பேறியே, நீ எது வரைக்கும் தூங்கிட்டு இருப்ப? நீ எது வரைக்கும் தூங்கிட்டே இருப்ப? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தூக்கத்தில் முழுக்க முழுக்க என்ன பண்ணுறோன்னா நம்மளை ஒப்பு கொடுக்க நம்ம பிரயாசப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனுஷனுக்கு தூக்கம் தேவைதான். அந்த தூக்கத்தின் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே ஒரு மனுஷன் போயிடக்கூடாது. எப்பொழுதுமே தூங்கிட்டே இருக்கக்கூடாது. தூங்குகிற அப்படி எப்பொழுதுமே தூங்கிட்டே இருக்கிற, தூங்கி தூங்கி விழுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் தூங்கி தூங்கி என்ன பண்ணுறேன்? தூங்கி தூங்கி விழுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தூக்கம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? விழ செய்கிறது. தூக்கம் என்ன பண்ணுது? விழ செய்கிறது. தூக்கம் ஒரு மனுஷனை விழ செய்கிறது. அப்போ தூக்கத்துக்கு ஒரு அளவு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவோடு தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? தூங்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவோடு தூங்குற போது தான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம விழிப்பா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தூக்கம் அதிகமாக தூங்கிட்டோமா நம்ம விழிப்பாவே இருக்க முடியாது. அப்போ தூக்கத்துக்கு ஒரு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு லிமிட் தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு. ஆமாம். அப்போ தூங்கி கொண்டே இருக்கிற போது வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மரித்து போயிருக்கிறீங்கன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? மரித்து போயிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆள் என்ன பண்ணனா, எழுந்துரு, மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னு. ஆமாம். இப்போ ஜெபம் இல்லாத வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை. ஆமாம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனை பிரகாசமாகவே வைக்க முடியாது. இப்போ ஜெபம் தேவன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் முக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியா என்னை நிரப்பிடுமே.
ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜப ஆவி என்னில் தாருமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜப ஆவி என்னில் தாருமே. ஜப ஆவி என்னில் தாருமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜபமே இல்லைன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எதை பெற முடியாதா? ஜெயமா இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் இல்லாத வாழ்ந்துட்டோமா எந்த ஒரு காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஊழியத்துக்கு மணிக்கணக்காக ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட என்ன பண்ணிடுவோம்? ஊழியம் செய்வோம். நல்லா பேசுவோம், மணிக்கணக்காக பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜபத்துக்கு வரபோது மட்டும் என்ன சொன்னோம்? தூக்கமா வருது. என்ன வருது? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எந்த இடத்துல கிறிஸ்தவனை தூங்க வைக்கிறான்? நல்லா தெரிஞ்சுங்க. நீ ஒரு தனிப்பட்ட உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்கிற போது உன்னால தேவனுடைய சமூகத்தில் உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தனிப்பட்ட ஜெபம் நம்ம குழுவா சேர்ந்து ஜெபிச்சிடுவோம். 1 மணி நேரமோ 2 மணி நேரம் ஜெபி குழுவா சேர்ந்து ஊழியம் செய்திடுவோம். 1 மணி நேரம் 2 மணி நேரமோ. அல்லேலூயா. குழுவா சேர்ந்து பேசுவோம், மணிக்கணக்காக பேசிடுவோம். ஆனால் ஜெபத்தில் மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? மணிக்கணக்கா. இப்போ புரிஞ்சுங்க. இப்போ ஜெபம் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட ஜெபம் ரொம்ப குறுகியதாக இருந்ததுன்னா நான் எந்த ஒரு சூழ்நிலையும் என் வாழ்க்கையில் நான் ஜெயம் பெற்று வாழவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருந்து தேவ சமூகத்தில் நீங்களை ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் ஜெயமாய் மாறிடும். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. ஆமாம், நீ ஆழ்த்தமாகி தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சா தான் ஜெயம் உனக்கு கர்த்தராலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களிலே நிறைய காரியத்திலே நம்மளால் ஜெயிக்க முடியல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயிக்க முடியாததுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சாத்தான் சரியா நம்மளை ஜெபத்தில் கொண்டு போய் நடத்தாது தான் முக்கிய பங்காக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தா, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல. ஆமாம், எப்படி திருப்புவார்? சிறையிருப்பு ஆண்டவர் சாதாரணமாக திருப்பிடுவாங்க. நம்ம சிறையிருப்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தெற்க தங்கிதக்கார தெபிக்கிற ஆண்டவர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்ப திருப்புன்னு சொல்லி என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. அப்ப சிறையிருப்பை திருப்புவதற்கு நம்முடைய ஜெபம் முக்கிய பங்கா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் நான் ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டிட்டு ஜெபம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னு நான் பார்த்து முடிக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ள 1 பேதுரு. ஏற்கனவே அந்த பார்த்த வசனங்கள் தான். அதை உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெரியாத சில பேர் வராத அன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் எல்லாம். அதில் 8வது வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கேட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பேதுரு நமக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற போது ரொம்ப அருமையா தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருங்கள் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, அடுத்து என்ன சொல்றாரு? விழுத்திருக்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்படி விழுத்திருக்கணும்? ஏன் நீ தெளிவா இருக்கணும்னா, உன் எதிராளியான ஒரு பிசாசு இருக்கிறான். உன் எதிராளியே நீ ஜெயிப்பதற்கு நீ விழுத்திருக்கணும். அல்லேலூயா. நீ தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசை சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. பிசாசு கொண்டு வர போராட்டத்தை சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. பிசாசு கொண்டு வர பிரச்சனையை சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. அப்ப நான் ஜெயிக்கிறதுக்கு எது தேவைப்படுதுன்னா, என் முழங்கால் தேவ சமூகத்தில் முடங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? கூரை இல்லாத வீடு போல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான் கர்த்தருடைய நாமத்தில் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்றேன், ஜெபம் தான் ஒரு மனுஷனுடைய முதுகெலும்புன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதுகெலும்பு இருந்தால் தான் மனுஷனாக நிற்க முடியும், உட்கார முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். இந்த நடுவில் வருகிற முதுகெலும்பு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அல்லேலூயா, அவனால் உட்கார முடியாது. அல்லேலூயா. என்று சொன்னார், உன் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் ஆள கழுவுன்னு பிலிப்பியரில் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, விண்ணப்பத்தை தேவனுக்கு நீ தெரியப்படுத்தணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம விண்ணப்பத்தை தெரியப்படுத்தாதவே நம்ம வாழ்க்கையின் பிரச்சனை ஒரு நாள் என்ன பண்ணாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ விழித்திருக்கணும், விழிப்பா இருக்கணும், நீ தெளிவா இருக்கணும். நீ விழித்து தெளிவா இருந்தாதான் பிசாசு எதை செய்தாலும் உன்னால கண்டுகொள்ள முடியும். பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னால அந்த காரியத்திலிருந்து ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தூங்கிட்டே இருந்தேன்னா என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டால் எத்தனை கை ஓங்குன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரே 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டால் எத்தனை கை உயர்த்துவாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எனக்காக 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்தை அவர் மென்ஷன் பண்ணுறாருன்னா, 1 மணி நேரத்தை அவர் தீர்மானிக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய நாமத்துக்கு சொந்த 1 மணி நேரமாவது ஒரு கிறிஸ்துவ என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த 1 மணி நேரம் ஜெபம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல. எல்லாத்துக்கும் மணிக்கணக்காக நிற்கிறோம். ஒரு வேலைக்கு மணிக்கணக்காக போய் செய்கிறோம், ஒரு தேவைக்கு மணிக்கணக்காக போய் செய்கிறோம், எல்லாத்துக்கும் மணிக்கணக்காக போய் நிற்கிறோம். ஆனால் ஜெபத்துக்கு மட்டும் ஏன் நிற்க முடியல? நல்லா புரிஞ்சுங்க. ஜெபம் வாழ்க்கையில் உன்னை எடுப்பித்து கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் தான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அசைக்க முடியும். அல்லேலூயா. ஜெபிக்காத மனுஷன் ஒரு நாளும் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபமுள்ள வாழ்க்கை தான் ஜெயிக்க முடியும். அன்னாலை நம்ம பார்த்தபோது வேதத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 1:2 சாமுவேலில் நம்ம பார்க்குற போது அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் எப்போ ஜெயம் பெற்றா? பலியிட்ட போதெல்லாம் அன்னாள் ஜெயம் பெறல. எனக்கு ஜெயம் பெற்றா அன்னாள்னா, ஆமாம், அப்போ ஜெபித்த போது தான் ஜெயம் பெற்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒவ்வொருடைய கிறிஸ்துவனுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ போய் எப்படி அண்ணால் எப்படி எவ்வளோ நேரம் ஜெபிச்சா? ஆமாம், வெகு நேரம் ஜெபிச்சா. நல்லா புரிஞ்சுங்க. வெகு நேரம் ஜெபிச்சா. அவளுக்கு எத்தனை வருஷத்தில் அந்த பிள்ளை இல்லாத இருந்தது தெரியாது. ஆனால் அவளுடைய ஜெபம் எப்படி இருந்தது? வெகு நேரமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வெகு நேர ஜெபத்துக்கு உடனே என்ன வந்துச்சு? ஜெயம் வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேலுக்கு அந்த பத்திரத்தில் கையெழுத்து இட்டாச்சு. ராஜாவை தவிர யாரையும் நோக்கி வணங்கவோ விண்ணப்பம் பண்ணவோ கூடாது. அப்படி கண்ணினா சிங்கத்தின் கபியில் என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போய் போற்றுவாங்க. அல்லேலூயா. தானியேலுக்கு அது தெரியும்.
ராஜா அப்படிப்பட்ட ஒரு கையை திட்டார். அப்படிப்பட்ட மனுஷனை ஒருவேளை அப்படி வணங்கினா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், சிங்கத்தின் கபியிலே கொண்டு போய் போடப்படுவார். எல்லாவற்றையும் தானியேல் தெரிந்து என்ன பண்ணாரு? எத்தனை வேளை ஜெபம் பண்ணாரு? அல்லேலூயா. பல கனிகளை எப்போதும் போல திறந்துட்டார். பல கனிகளை திறந்துட்டு அல்லேலூயா 3 வேளையை ஜெபிக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி 3 வேளையை ஜெபிக்கிறாரு. ராஜாவுடைய ஆட்கள் பார்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் தவறி விட்டார். தானியேல் மேல குற்றம் சுமத்தும்படியாய் ஒரு கூட்டம் எழும்பினது. எழும்பி ராஜாவுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் ராஜாவிடத்தில் போய் தானியேலுடைய வார்த்தையை ராஜாவே மதிக்கவில்லை, அவன் எப்போதும் ஜெபிக்கிறது போல இப்போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ராஜாவுக்கு பிரியமான ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பாத்திரமானா இருந்தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொன்னதும் தானியேலுக்கு ராஜாவுக்கு பெரிய துக்கம் ஆயிடுச்சு. வேற வழி இல்லை, அவர் முத்திரையிட்டாரு, அவர் கட்டளையிட்டார், அதை செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை கொண்டு போய் எங்க போட்டாங்க? அல்லேலூயா. சிங்க வாய் எதனால கட்டப்படுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிங்கத்தின் வாழை எப்படி ஆண்டவர் கட்டினார்? ஜெபத்தில் கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது? அதனால்தான் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இந்த சுற்றி திரிகிற பிசாசுடைய வாயை கட்டுவதற்கு எதுதான் முக்கியமாகுது? இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் குறைவு. அல்லேலூயா. நீங்களுடைய வாழ்க்கையில் எது குறைவு? ஜெபம் குறைவு. நீங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைவு. இந்த ஜெபம் குறைவுபட்டதுனால தான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மளால விடுபட முடியல, பிரச்சனை நம்ம ஜெயிக்க முடியல, பிரச்சனை நம்ம சுதந்திரிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம். ஒரு விளையாட போறோம், விளையாடுறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம்? டைமே போன்று தெரியாத அளவுக்கு விளையாடுறோம். அல்லேலூயா, டைமே தெரியாத அளவுக்கு விளையாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை மத்தியெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கிற போது, நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தேவ சமூகத்தை தேடுவோமானால் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விடுதலை கற்றுக் கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை, ஜெபத்தை எவைகளை கேட்பீர்கள் அவர்களை, நீ ஜெபத்தை எவைகளை கேட்பீர்களோ, எதை கேட்கிறியோ அதை என்ன பண்ணுவ? பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எதுதான் அவசியமா இருக்குது? ஜெபம் அவசியமா. ஒரு மனுஷனை பார்க்க போற வாசிங்க எடுத்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் பயந்தவனமாயிருந்து எப்பொழுது என்ன பண்ணியிருந்தாருமா? இதை கவனிங்க. அல்லேலூயா. எப்பொழுது என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. நம்ம கேட்கலாம், ஜெபம் பண்ணினே இருக்கணுமா? இந்த மனுஷன் செய்யறாரு, என்ன பண்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 100க்கு அதிபதியான ஒரு மனுஷன், ஒரு ராணுவ சேவகத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு அதிகாரத்துக்குள்ள இருக்கிற இத்தாலியா பட்டணத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணினா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா காலையெல்லாம் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. காலையெல்லாம் ஊழியம் செய்தார். இரவு வந்ததும் போதும், மாலை நேரம் அப்படி சாய்ந்ததும் போதும், போய் மலையில் உட்காந்து என்ன பண்ணாரு?
அவர் ஜெபிச்சார். அல்லேலூயா. அவர் ஜெபிப்பார். ஏன் ஜெபிச்சார்னா, சாத்தா விழுங்கிடுமா ஜனங்களை. என்ன பண்ணிடுவான் சாத்தா? விழுங்கிடுவான் ஜனங்களை. இந்த ஜனங்களை எப்படியாவது பிதாவுடைய பக்கம் நம்ம திருப்பணும், ரட்சிப்புகள் இந்த ஜனங்களை எப்படியாவது தேவனுடைய நாமத்தை அறிந்து ரத்தத்தில் கழுவப்பட்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த மகிமையான ஊழியத்தை செய்துட்டு வந்துட்டு இரவெல்லாம் ஜெபித்தார். பக்தமான இரவெல்லாம் ஜெபித்து என் தேவனே உன் இதயத்தின் பாரங்களை. ஆமாம், இரவெல்லாம் ஜெபிச்சாரு. அல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபித்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஜெபந்தான் அவர் சிலுவையிலே ஜெயிக்க வச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எங்க போய் ஜெபிக்கிறாரு? கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க போய் ஜெபிக்கிறாரு? கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறாரு. அவர் ரத்தத்தின் பெருந்துளியா வேர்வை தரையில வீர அளவுக்கு அதிக பாரப்பட்டு ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. அவர் கேட்கிற, ஆண்டவரே இந்த பாத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமன் ஆண்டவரே போகுமானால் அவர்களுடைய சுத்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ரத்தத்தின் பெருந்துளையலாய் வேர்வலை சிந்தத்தக்கதாய் ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிச்சு முடித்தது ஒரு தூதன் தோண்டி அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்ற நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதா இருக்குது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதா இருந்தது. அதனால்தான் ஒரு தூதை இறங்கி என்ன பண்ணினா? அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஜெபிக்கிற ஜெபம்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. தூதை இறங்குறாரா? பரலோகத்துக்கே போல. ஃபஸ்ட்டு பரலோகத்துக்கு போனால் தானே தூதை இறங்குவார். பரலோகம் எங்கேயா இருக்குது? எங்கேயோ இருக்குது, இவ்வளோ தூரத்திலே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணால் 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு போனால் அங்கே போயிடுமா? அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பா இருக்குது. ஜெபிக்கணும். இந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்றார், தூங்குகிற நீ மரித்தோர் விட்டு எழுந்து. ஏன் பிரகாசிக்க முடியல? ஏன் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியல? ஏன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கல? ஏன் வாழ்க்கையில் வெற்றியை நீ பார்க்க முடியல? ஏன் வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருந்தவன் நம்மவே இருந்துட்டு இருக்கிறோம், ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல அப்படின்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபந்தான் மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் நோக்கி ஏன் தேவன் ஜெபிக்க சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுங்க. நான் மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறேன்னா நீயும் ஆண்டவரை ஒன்றாயிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. அந்த 1 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் அந்த 1 மணி அப்படியே கண்டினியூ பண்ணி ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் பார்த்தோன்னா ஜெபத்தை விட்டு எழுந்து வர முடியாத அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். தேவனோடு நாம் நெருங்கி இருக்கிற போது, தேவன் நம்மக்கிட்ட உறவாடி கொண்டு இருக்கிற போது அந்த கர்த்தரோடு நாம் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு புறாவை நான் பார்க்குறேன். அந்த புறாவை பார்க்குற போது அந்த புறாவை இது வரைக்கும் அந்த பூமி நான் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. ஒரு அழகான புறா, நல்ல ஒரு கனமான புறா அப்படியே தாவி 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 வந்து என் மடியில் வந்து உட்காருது. அல்லேலூயா. நல்லா ஜெபிங்க, கவனிங்க. எதுக்கு இதை நம்ம சொல்கிறோன்னா, நம்ம தேவனோடு உட்காருகிற போது தேவன் நம்மோடு வந்து உறவாடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மோட வந்து உறவாடுற ஊழியம் செய் நல்லது தான். ஆனால் அந்த ஊழியம் செய்து விட்டு நீ என்ன பண்ணனா, உன் ஜெபத்தை அதிகப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் தான் நம்மளை கூர்மையாக்கும். அல்லேலூயா. ஜெபம் தான் கூர்மையாக்கும். ஜெபம் தான் நம்மளை சார்பாக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போதான் சத்துரு நம்ம கிட்ட வர முடியாது, நம்மளை விழுங்க வர முடியாது. வாழ்க்கையில் ஜெபம் முக்கியமானது. எப்போதும் மனுஷன் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை என்ன சொல்லுது? ம் 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 ம்
ஹல்லேலூயா. பாருங்க, அவன் போதும் ஜெபம் பண்ணுறான். தேவதூதன் அப்படியே பிரத்யட்சமாக பார்க்குறான், கண்ணை திறந்து பார்க்குறான். பிரத்யட்சமாக பார்க்குறான்னா தேவதூதன் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். ஜெபம் என்ன பண்ணுச்சுன்னா தேவதூதனையே இறங்க வச்சது. ஹல்லேலூயா. எப்போது ஜெபிக்கிற ஜெபம் வீண் போச்சா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெபத்துக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? ஜெயத்தை கொடுக்குறார் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஒரு தூதன் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதன் வந்து இங்க இறங்கிட்டாரு. பிரதட்சமா பார்க்கறான் அவரை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ஜெபிச்சுட்டே இருக்கிறார். இன்னும் எத்தனை வருஷம் நாங்கள் அடிமைப்படுவது ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தூதன் இறங்கி வந்து சொல்றான். ஹல்லேலூயா. காபிரியேல் என்ற தூதன் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற போது தூதன் வந்து இறங்கிடுறான். ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமைன்னா தூதனையே இறங்க வைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை எதில் இருக்குதுன்னா ஜெபத்தில் இருக்குது. ஆண்டவர் ஜெபித்தார், தூதன் வந்து இறங்கிட்டார். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறான், தூதன் வந்து இறங்குறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பதில் வருது. இந்த கொர்நேலியு ஜெபிக்கிறான், தூதன் வந்து இறங்குறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனையே மாறல, போராட்டமே மாறல, இருக்கிற வண்ணமாக தான் இருக்கிறேன். எதை எதிர்நோக்கி போனால் அதுதான் எதிர்நோக்கி போயின்னு தான் இருக்கிறேன். அதுலேருந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே கிடைக்கல. காரணம் என்ன? ஆராய்ஞ்சு பார்க்குறோமா? எதனால இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுக்குற நாம் ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கறதுனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு இப்படி இருந்து இன்னும் விடுதலை ஆக்கப்படாத இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. நமக்கு ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. ஆகையினால இந்த ஜெபிக்க எல்லா விதத்திலும் நம்மளை தேவ சமூகத்தில் ஒப்புக்கணும். வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்க. என்ன தெரியுமா, வசனத்தில் லேட்டாக இருக்குது. நம்ம அவ்வளோ பைபிளை அவ்வளோ படிக்கிறோம். நம்ம பைபிளை ஆமாம், நாங்களாம் வேதத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி பாஸ்ட் அப்படி சொன்னதுமே பட்டு நேற்று படிப்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் கூட இருக்காது, உடனே டக்கா அப்படியே போட்டி போட்டு படிப்போம் பைபிளில். நாங்கள் அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டி அப்படி சொன்னதுமே சகோதரி செய்த சகோதரி போட்டி போட்டு எடுத்துருவோம், பட்டுன்னு எடுத்துருவோம். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரணம்னா வேதத்தை நம்ம படிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கணும், அட்டவணையை படிக்கணும். இந்த அட்டவணை இருக்கும் பாருங்க, ஆதியாகமம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்த அந்த அந்த அட்டவணையெல்லாம் படித்தா அது எது எங்கே இருக்குது நமக்கு என்ன பண்ணிடும்? மனப்பாடமாக வச்சா பட்டு எடுத்துடலாம். ஹல்லேலூயா. இதுக்கு பின்னாடி இது இருக்கும். வாசிங்க. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும். ஆமா, நீ ஒன்றுக்கு என்ன பண்ணக்கூடாதா? கவலைப்படக்கூடாது. நம்ம கவலைப்படுறதுனால ஒரு மழத்தை கூட்டவும் ஒரு மழத்தை என்ன பண்ண முடியாது? குறைக்கவும் முடியாது. நம்ம ஜெபத்தை யாருக்கு தெரியப்படுத்தணும்னா ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலை ஏன் படவானா? கவலைப்பட்டா எங்கன்னா ஒரு மூலையில் போய் உட்காந்துருவேன். கவலைப்பட்டா ஆமாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கும். ஹல்லேலூயா. கவலை நம்மளை என்ன செய்யுதுன்னா நம்மளை சோர்ந்து போக வைக்க பண்ணும். ஏதாவது ஒரு காரியம் ஒரு பிரச்சனைனா உடனே கவலைப்பட்டு ஓரத்தில் போய் உட்காந்துருவோம். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பாங்க தெளிவா. ஒன்று குறித்து கூட நீ என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கவலையே படக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம என்ன பண்ணலாம்? கவலைப்பட்டு கலங்கி மூலையில் போய் உக்காஞ்சிக்கிறோம். அதனால நம்மளால ஜெயம் பெற முடியல. நீ என்ன செய்?
தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணு. அதுல 7வது வசனம் என்ன சொல்லுது? கவனிங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை காத்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் எங்க வரும்னா ஜெபத்தில் தான் வரும். சமாதானத்தை எங்க காத்துக்கொள்வனா? ஜெபத்தில் தான் காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் தெரியப்படுத்திட்டேன். அல்லேலூயா. அண்ணால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, நீ பிள்ளையை கொடுத்தினா அந்த பிள்ளையை நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திட்டா. அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது அவள் துக்கமாகவே இருக்கலன்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எதை குறித்த கவலை ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கணும். நம்ம கவலைப்பட்டா என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம், இன்னொன்றும் செய்ய மாட்டோம். கவலைப்பட்டா சர்ச்சுக்கு வர மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம். ஏன் சிஸ்டர் கரெக்டாக? ஒரே கவலை சார். அல்லேலூயா. ஒரே ஒரே பிரச்சனை, ஒரே கவலை, ஒரே துக்கம். அல்லேலூயா. ஆனால் கவலையோ துக்கமோ வேதனை எங்கே தான் போவோம்? தேவ சமூகத்தெல்லாம் போவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சைக்கு வர மாட்டோம், நம்ம ஜெபிக்க மாட்டோம், நம்ம எதையும் செய்ய மாட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க, கவலை ஒரு மனுஷனை ஒடிக்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலை ஒரு மனுஷனை ஒடிக்கிடும். அவ ஒடுங்க ஆரம்பிச்சிடுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலம் என்ன பண்ணிடும்? குன்றி போயிடும். பிரச்சனை வந்துச்சுன்னு நீ சோர்ந்து போயிட்டினா நீ ஜெபிக்க மாட்ட, கவலைப்பட்டினா ஜெபிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுனா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கவலை உன்னை என்ன பண்ணிட்டா? மேற்கொள்ள முடியாதபடிக்கு உன்னை ஒரே இடத்துல உட்காந்து அல்லேலூயா பிசாசு கவலையை உன் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக கட்டளையிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கணுமா? அதிக நேரம் ஜெபிக்கணும், அதிக நேரம் தேவ சமூகத்தில் இடம் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுங்க. இதில் ஒரு இந்த காரணத்தை கொஞ்சம் தீர்மானம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம். ஒரு 8 மணி நேரம் போய் வேலை செய்கிறோம். ஒரு மனுஷங்கிட்ட பல மணி நேரம் பேசுகிறோம். ஏதோ ஒரு தேவைன்னா அங்கே போய் நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவர்மெண்ட் 5000 ரூபாய் தரேன்னு சொல்லிச்சுன்னா 10 மணிக்கு வான்னு சொன்னால் எத்தனை மணிக்கு நிற்பான்? ஆமாம், 5 மணிக்கெல்லாம் அங்கே நின்றுவோம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம், மணிக்கணக்காக நேரம் கொடுக்குறோம். ஒருவேளை 5000 ரூபாய் கொடுத்தா ஒரு செகண்டில் என்ன பண்ணிடும்? காலி ஆகிடும். சுகுணம்மா அப்படி போய் நின்றான் போல சிரிச்சுன்னுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம நேரத்தை முன்னுரிமை கொடுக்குறோம். தேவ சமூகத்தில் பார்க்குறோம். ஜெபிக்க முன்னுரிமை கொடு. எப்படி ஜெயிப்ப? எப்படிமா ஜெயிப்ப? எப்படி ஜெயம் பெறுவ வாழ்க்கையில்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபந்தான் வாழ்க்கையை மாற்றுங்க. ஜெபந்தான் வாழ்க்கையை மாற்றும், பிரச்சனையை மாற்றும், சூழ்நிலைகளை மாற்றும், உன் தோல்வியை மாற்றும், உன்னை ஜெயமாக வாழ வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஜெபிக்கிற மனுஷன் ஜெயிக்க முடியும். நீ ஜெபிக்கணும். ஜெபிச்சா தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுங்க வருகிற சத்துருவனால மேற்கொள்ள முடியும். நல்லா தெரிஞ்சு, உன் சமாதானத்தை பிசாசு விழுங்க வரான், உன் ஆசீர்வாதத்தை விழுங்க வரான், உன் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்க வரான். எல்லாத்தையும் அவன் தான் செய்வான், எல்லாத்தையும் அவன் தான் விழுங்க வருவான். ஒன்றும் இல்லை, நீ ஜெபத்தில் நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டே இருந்துன்னு வச்சிங்க, அல்லேலூயா, உன்கிட்ட அவன் வரமாட்டான். அல்லேலூயா. நீ ஜெபிக்கணும், மணிக்கணக்காக உட்காரணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்தான் ஜெயிக்க முடியும். ஜெபித்தா தான் நீ ஜெயிக்க முடியும். இந்த மனுஷன் ஜெபிச்சான். இந்த மனுஷன் என்ன பண்ணா? ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். அவன் வாழ்க்கை முழுக்கதும் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக ஜெபிச்சுட்டே இருந்தான் அந்த கொர்நேலியு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் ஜெபிச்ச அந்த காலத்துக்குள்ள வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கலாம். வாசிங்க அதை தொடர்ந்து. பகலிலே அந்த தூதன் 3வது வசனத்தை வாசித்தீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர். ஏன் மறந்துட்டீங்களே அம்மா?
ம் ஆ ஆ ம் என்ன சொல்கிறாருமா? உன் ஜபங்களும் ம் ஆ ஜபம் எங்கே போயிடுச்சுமா? சந்நிதிக்கு போச்சு. உன் ஜபங்களும். அல்லேலூயா. எந்த காரியம் போச்சு? ஜபம் ஒன்று போச்சு, ரெண்டாவது தர்மம் போச்சு, மூணாவது அல்லேலூயா. பாருங்க, அவன் எப்போது ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். உன் ஜபம் நல்லா தெரிஞ்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, எங்கிருந்த மனுஷன் எப்போது என்ன நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறானே. அல்லேலூயா. எப்போது என்ன நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறானே. தூதன் அனுப்புறாரு, கொஞ்சம் அவனை போய் பார்ப்பான்னு அனுப்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே தூதன் வந்துட்டா போதும், தேவ மகிமை வந்துட்டா போதும். எதெல்லாம் தோல்வியாக பார்க்குறியோ, எதெல்லாம் பிரச்சனையாக பார்க்குறியோ, எதெல்லாம் போராட்டம் பார்க்குறியோ, எல்லாம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த கவலையெல்லாம் உன்னை ஒடுக்கி ஒடுக்கி உன்னை வேதனைப்படுத்த எல்லா கவலைக்கு என்ன பண்ணுற? ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். நம்ம நேரம் கொடுக்கறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய தேவ சமூகத்தில் உட்கார்றது கிடையாது. நிறைய தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறது கிடையாது. நிறைய தேவ சமூகத்தில் நம்ம நேரம் கொடுக்கறது கிடையாது. இப்போ எப்போ அப்படி நம்ம பிரகாசிக்க பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாட்டி அதை பிரசங்கம் பண்ண சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எதிரியாளியான கர்த்தருக்கு பிசாசானவன் நீ தூங்குற போது தான் என்ன பண்ணுவான்? களையை விதிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. பிரச்சனை நீ வளராதபடிக்கு, நீ உயராதபடிக்கு, நீ மேன்மை அடையாதபடிக்கு நீ தூங்குற போது தான் அதை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தூங்குகிற போது பிசாசுடைய வேலை. நீ தூங்கிட்டா போதும். இல்லை நீ தூங்காத விழிப்பாதுன்னா சாத்தானுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் தான் அவன் தூங்குவான், இதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சிடுவான். அல்லேலூயா. அவன்கிட்ட என்னால் போக முடியாது. அல்லேலூயா. இத்தனை மணி நேரம் தான் தூங்குவான், அதுக்கப்புறம் ஜெபத்தில் உட்காந்துடுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தூங்குற நீ மரித்தோர் விட்டு எழுந்துரு. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கம் வேதம் சொல்லுது, கந்தையை கொடுத்தமா தூக்கம். ஆமாம், கீஞ்சி பண்ண துணி கொடுக்கும் தூக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அவன் நல்ல துணியை போகிறான், நான் என்ன இப்படி கீஞ்சி பண்ண துணியை போட்டுனுக்கிறேன்னா தூங்குறதுனால தான் போட்டுனுக்கிறேன்னு வர ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆமாம், நல்லா தூங்குறப்பா. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தூங்குற நீ எந்திரிக்கணும். கர்த்தருக்கு சொல்றது விழுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சத்துரு நம்மளை விழுங்க பார்க்குற நாள், சத்துரு நம்மளை அழிக்க பார்க்குற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களிலே நம்ம கொஞ்சம் விழுப்பாக இருந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய ஜெபம் தூபபீடமாய் பரலோகத்தில் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு கவலையும் வாழ்க்கையில் வராதபடிக்கு கவலைக்கு ஒரு மருந்தாக இயேசு வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலையினால் உன் மனம் சோர்ந்ததோ, கண்ணீதான் உன் கதையானதோ. கவலையினால் உன் மனம் சோர்ந்ததோ, கண்ணீதான் உன் கதையானதோ. கல்வாரி நாயகன் இயேசுவை பார், கல்வாரி நாயகன் இயேசுவை பார். கரம் விரித்து உன்னை அழைக்கின்றார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா உன் இயேசுவாண்டை. இன்று இயேசு உன்னை அழைத்தார். இளைப்பாறுதல் அளித்திடவே இன்று இயேசு உன்னை அழைத்தார். இளைப்பாறுதல் அளித்திடவே. வருவார்
வருவேன் என்றவர் வந்திடுவார், வருவதை இன்னும் நீ அறியார். வருவேன் என்றவர் வந்திடுவார், வருவதை நீ அறியார். வருமுன் காப்பது உன் கடமை, வருமுன் காப்பது உன் கடமை. வந்த பின் அழுவது உன் மடமை. நம்பி வா, நம்பி வா, நம்பி வா இயேசுவண்டை. இன்று இயேசு உன்னை அழைத்தார், இலை பாறுதல் அளித்திடவே. இன்று இயேசு உன்னை அழைத்தார், இலை பாறுதல் அளித்திடுவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம், மன வேதனைப்பட்டு உட்காரலாம். அன்று சொல்ல நீ ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உனக்கு பெருசாக ஒன்றையும் பாரத்தை சுமந்து இதை சுமந்துக்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட கொடுக்கல. அல்லேலூயா. இந்த பாரத்தை அப்படியே சுமந்து உட்காருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொடுக்கல. உனக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்கிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ண தான் சொல்கிறாரு. இந்த ஜெபத்துக்கு நம்மளால நேரம் கொடுக்க முடியலையே. உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஜெபம் பண்ணு, உன் வேதனை தீர்க்கிறதுக்கு ஜெபம் பண்ணு, உன் போராட்டத்துக்கு விடுதலைக்கு ஜெபம் பண்ணு. ஆண்டவனுக்கு எதை கற்றுக் கொடுக்குற? ஜெபம் பண்ணுன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ண மனுஷன்லாம் அந்த வேதத்தில் ஜெயிச்சாங்க. ஜெபம் பண்ண மனுஷன்லாம் அந்த வேதத்தில் எல்லாத்தையும் மேற்கொண்டாங்க. அதனால நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நேரம் கொடுக்கறதே கிடையாது. அல்லேலூயா. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார முடியல நம்மளால. நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ பிசாசு உன்னை உட்கார முடியாதபடிக்கு பண்ணுறான்னா அங்கே தான் வேலை செய்கிறான்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க. எங்கே உங்களுக்கு பிரச்சனையை சாத்தான் பெரிதாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னை மேற்கொள்ளாத வைக்கிறானா, நீ ஜெபிக்காதனால தான். ஒரு சில நேரம் நல்லா ஜெபம் நம்ம சொல்லுவோம், நல்லா ஊழியம் போகிறேன், நல்லா கூடி ஜெபம் பண்ணுறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன், ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், எல்லாம் தான் பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற போராட்டமும் என்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன பண்ண முடியல, மாறலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிரச்சனை மாறுவதற்கு அப்படி என்ன சொல்கிறேன்னா, உன் பிரச்சனை தீர்வதற்கு நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்தா தாமா நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற்று வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவனை ஒன்றும் சொல்ல, பெருசாக ஒன்றையும் பாரத்தை சுமந்துக்கு சொல்ல, ஜெபம் பண்ணு. ஆமாம், வந்துடுங்க கதவை பூட்டி கொண்டு பிதாவை நோக்கி முறையிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துடுங்க கதவை பூட்டிக்கோ. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அங்கே போய் சொல்லு, ஆண்டவரே பிரச்சனை இருக்குது, இப்படி போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி மணிக்கணக்காக சொல்லி அவர் பாதத்தில் அழுது பாரு. வெளியே வந்தால் வெளியங்கரமாக பலன் கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். நம்மளோட வாழ்க்கையில் ஜெபம் முக்கியம். ஜெபிக்கிற மனுஷன் தான் ஜெயிக்க முடியும். ஜெபிக்கணும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் பார்க்குறான், என்ன சொல்கிறான் வாசிங்க. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று தூதன் சொல்கிறான். ம் 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 ஆ ஆ 7வது வசனம். ம் 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 ம். அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனம் முழுக்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே பேதுருவை அழைச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த கொர்நேலியுவுக்கு தேவதூதனால் வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, இந்த பேதுரு அவங்க வீட்டுக்கு வரான், கொர்நேலியு வீட்டுக்கு வரான். புறஜாதியாரெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேதுரு கர்த்தருக்கு சொல்கிறார். அந்த வசனத்தில் மாற்ற நான் சொல்கிறேன். இங்கே 20 வாசிங்க. அதில் நீ எழுந்து ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போ. அப்பொழுது தேவ எத்தனம் பெற்று உள்ளே அழைத்து புறப்பட்டான். உள்ளே பிரவேசிக்கிற போது எதிர்கொண்டு போய் சரி, இதில் 44 வசனத்துல வாசிங்க. கடைசி வசனம் முடிய 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் இறங்கினார். பேசுகிறதையும் தேவனை புகைகிறதையும் கேட்கும்போது புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டது, பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பேதுரை அழைச்சதுனால, இப்படி இவன் சோம் பண்ணதுனால பிரஜாதிகள் மேலே என்ன வந்துதான்? அபிஷேகம் வந்தது. அல்லேலூயா. ஜெபம் அநேக ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா பிரான்சிஸ் என்ற ஒரு அருமையான ஊழியக்கார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்கார் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். இன்னைக்கு உலகம் எங்கே பிரசித்தப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் அவர் ஆண்டவர் அவர் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சிங்க, நல்லா ஜெபிக்கிற அந்த மனுஷன் ஆண்டவர் ஒரு தூதனை ஒரு நாள் அனுப்பி, நீ ஜெபிச்சது போதும், என் ஊழியத்தை போய் செய்யினார். என்ன சொன்னார்? அல்லேலூயா. அவர் சொன்னார், ஆண்டவரே இல்லை, நான் இன்னும் ஜெபிக்கணும் அப்படின்னாரு. தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து தூதனை அனுப்பி, நீ ஜெபித்தது போதும், என் ஊழியத்தை செய்யினார். அவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் அப்படின்னாரு. அல்லேலூயா. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடனே தூதன் வந்தார், கையை பிடிச்சாரு, தட்டுன்னு பிடிச்சின்னு போய் வெளியே விட்டாரான். அல்லேலூயா. உள் ஜெபித்திருந்த மனுஷன் தெருவில் வந்து உக்காந்துக்கிறான். இவருக்கே தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் அந்த தூதனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளியே கொண்டு வச்சு, நீ புறப்பட்டு போன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் ஊழியம் செய்ய வந்தார். ஒரே ஒரு மேடையில் ஒரு பிரசங்கத்துக்கு அழைச்சி ஒரு மேடையில் ஒரு பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாம் ஜெபதுரன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ஊழியக்கார். இப்போ அவர் நித்திரைஞ்சார் காண்டவுக்குள்ளே, கோடம்பாக்கத்தில் அவரோட சபை இருக்குது. இவர் இறங்கி இங்கே வந்து நின்று கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சோமன்ட்டு ஃபயர்ன்னு சொன்னாராம். பாருங்க, இங்கே இருக்கிற சாம் ஜெபதுரை எழுந்து கூட்டத்தில் விட்டாராம். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்று அவரால் தாழ முடியாத ஜனங்களுக்குள்ளே அப்படி எகிரி விழுந்தாராம். பாருங்க, அவ்வளோ பெரிய ஊழியக்காரன்னு. அந்த மாதிரி ஒரு வல்லமை எதில் கழிச்சதுன்னா
ஜெபத்தில் கட்டுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் உன்னை வல்லமையாக மாற்றிடும். அல்லேலூயா. இவன் ஒருத்த கொர்நேலியு ஜெபிக்கிறான். எங்கேயோ எத்தனையோ கூடியிருக்கிற ஜனங்கள், புறஜாதியான ஜனங்கள் என்ன பண்ணுது? தேவ அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எது கொண்டு வரணும்னா ஜெபம் தான் கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் புருஷன் நல்லா பார்க்க, இந்த ஒரு விஷயத்தில் அவர் இன்னும் மாறல அப்படின்னா கர்த்தருடைய நாமத்துக்கு இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணு. எந்தெந்த விஷயத்தில் வீட்டில் எதெல்லாம் மாறாது இருக்குதோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன் ஜெபத்தில் தான் நீ சாதிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா சொன்னார், நான் பைபிள் காலேஜ் இருக்கிற போது, எனக்கு அந்த பெங்களூரில் இங்கிலீஷ் தான் பேச வைக்கிறாங்க, என்னால் அங்கே இருக்க முடியாது, நான் இங்கே வந்துடுறேன், உங்க கூட இருந்து நான் ஊழியம் செய்கிறேன். 2 வருஷம் நான் கோயம்புத்தூரில் படித்தேனே, ஓரளவுக்கு எனக்கு வேதத்தை கற்றுக்கொண்டேன், நீங்கள் வந்து ஊழியம் செய்கிறேன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், இல்லைப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உண்மையாக நீங்கள் எதுனா யோசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு விண்ணப்பத்தை வந்து தொடர்ந்து வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த இங்கிலீஷ் நாலேஜை நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்கள் தான் அதை உருவாக்குனீங்க, அவனுக்கு அந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணுற போதெல்லாம் செபிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணார். சில கர்த்தருக்கு ஸ்தோத்திர புக்குகளை கேட்டால் அதெல்லாம் வாங்கி அனுப்பினேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அங்கே கற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது படித்த மனுஷன் தமிழை தித்தி தான் படிப்பார். தமிழே, ஆமாம். அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு ஃபாரினருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு தேவன் என்ன பண்ணார்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சோமா நம்ம ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 அரியர் வச்சிட்டார் இவர். எத்தனை அரியர்? ஆமாம், 20 அரியர் வச்சிட்டாரு. நான் சொன்னேன், நீ எங்கடாப்பா டிகிரி வாங்க போகிற, நீ எங்க? ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணுனார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டைம் காலேஜ் கட்ட வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுது, படிப்புக்கு போகிறது கிடையாது. அப்புறம் எழுதுகிற போது என்ன வச்சிட்டாரு. சரி, என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இது எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஒரு நாள் அதை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு தெரியாது அவன் அந்த டிகிரி வாங்கிடணும், எனக்கு தெரியாது அந்த டிகிரி அவன் கையில் கொடுத்துடணும். அல்லேலூயா. உங்களுடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் கேட்பீங்க ஆண்டவர், அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பேன்னு தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்த. கொரோனா வந்தது. கொரோனாவில் விட்டு அரியர்லாம் வீட்லேயே உட்காந்து ஏந்திரலான்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? விட்டு அரியர்லாம் அல்லேலூயா வீட்டில் ஏற்றுது ஈஸி தானே. அல்லேலூயா. எல்லா அரியரும் எழுதிட்டார். எல்லா அரியரும் பாஸ் பண்ணி டிகிரி கையில் வாங்கிட்டார். அல்லேலூயா. ஜெபம் வாழ்க்கையை மாற்றிடுமா? ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றிடும், உன் வறுமையை மாற்றிடும், எல்லாத்தையும் மாற்றிடும், உன் சிறையிருப்பை மாற்றிடும். அல்லேலூயா. ஜெபம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே. ஆமாம், அடி மேலே அடி அடிச்ச அம்மியும் நகரம். அடிச்சுக்கிட்டே இரு, ஜெபிச்சுட்டே இரு, ஜெபம் பண்ணிட்டே இரு. உன் ஜெபம் ஒரு நாள் போயிடும். தூதை வந்து இறங்குமா, மகளே உனக்கு என்னான்னு கேட்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. மகனே உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்பான். தூதன் வாழ்க்கையில் வந்து இறங்கணும்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு ஞானசனம் கொடுக்குற பாஸ்டர் பவுலையா, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஞானசனம் கொடுக்குறாரு. அப்போ அவர் வில்லிவாகத்தில் கொடுக்குறாரு. வில்லிவாகத்தில் கொடுக்குற போது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரலோகம் அந்தளவுக்கு கழிக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஞானசனம் கொடுக்குற போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்து, ஆண்டவரே எந்த அளவுக்கு பரலோகம் கழிக்குறோம் அப்படின்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே அந்த தரிசனத்தை கண்ணு முன்ன கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தூதர்கள்லாம் ஆரவாரம் பண்ணுறது மாதிரி சுற்றி அந்த ஞானசனம் எடுக்கிற இடத்துல தூதர்கள் ஆரவாரம் பண்ணி அப்படியே சுற்றி 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 வருது. அப்படியே நான் பிரதட்சமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பார்த்துட்டே இருக்கிறேன். இல்லைனா ஒருவேளை நம்ம கண் ஏதாவது நம்ம நினச்சதுனால அப்படி நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசித்தே இருக்கிறேன். என் பக்கத்தில் இருக்க ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு காரியம் ஒன்று சம்பவிச்சதுப்பான்னாரு. என்னப்பா? ஞானசனம் எடுக்கிற போது தூதர்கள் சுற்றி சுற்றி வராங்கப்பா. அல்லேலூயா. சந்தோஷம் அந்த எக்கால சத்தத்தோடு என்ன பண்ணுறாங்களா?
அல்லேலூயா. நம்ம ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்படி ஜெபித்தாலும் உன் ஜெபம் தொடர்ச்சியா இருக்குமானால் அல்லேலூயா, இந்த ஜெபம் கேட்கப்படும். நம்ம எப்படி தெரியுமா, அன்னைக்கு போய் ஜெபிச்சா அன்னைக்கே பதில் வந்துடணும் வானத்திலேருந்து. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மணி நேரம் உழைக்கணும் வேலைக்கு? 8 மணி நேரம். கவர்மெண்ட் நமக்கு தீர்மானிச்சது 8 மணி நேரம் உழைச்சா தான் உனக்கு சம்பளம். என்ன பண்ணுது? ஆமாம், ஜெபத்துக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/2 ஜெபிச்சா அப்போவே என்ன பண்ணிடணும்? எப்படி? ஆண்டவர்கிட்ட உழைப்பை வைக்கணும், ஆண்டவர்கிட்ட பிரயாசத்தை வைக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெயிப்பதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேர்வை ரத்த துளியா விழுந்தது தரையில். ரத்த துளியா ரத்தமாக விழுந்தது. அவ்வளோ பாரத்தோடு ஜெபிச்சார். அப்போ தான் போய் சிலுவையில் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? ஜெயிக்க முடிச்சது. அல்லேலூயா. ஜெபம் முக்கியமானது. வாழ்க்கையில் ஜெபத்தை விட்டினா நம்ம எல்லாத்தையும் தோற்று போயிடுவோம். ஜெபந்தான் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க. அல்லேலூயா. சங்கீதம் 90:15 நீங்கள் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். பிரைஸ் சொல்லலாம். 90:15 தெரிஞ்ச வசனம் தான். கவனி, அது கேட்குறாரு. எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்காண்டவரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் ஜெபிக்கிறான். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நாங்கள் சிறுமைப்படுத்தின வருஷங்களுக்கும் சரியா என்ன பண்ணிடுங்க, எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. இந்த துன்பத்தை எவ்வளோ பட்டமோ, இந்த வேதனை எவ்வளோ பட்டமோ, இந்த சிறுமை எவ்வளோ பட்டமோ, இதுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை நான் எதிர்பார்க்குறேன். ஆண்டவரே எனக்கு தயவு பண்ணி இறங்குங்க ஆண்டவன் சொன்னார். ஆண்டவர் செய்தாரா இல்லையா? காடு காடா ஓடனா, கபி கபியா ஓடனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் தடுத்துட்டே இருந்தான். போற இடம்லாம் அவன் உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடினான். எங்கேயாவது சவுல் வந்து என் மேலே தன்னுடைய கரத்தை போட்டுருவானோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஓடிட்டே இருந்தான். துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சிறுமைப்படுத்தின வருஷங்களுக்கும் அவன் கேட்குறான், இவ்வளோ துன்பத்தை பார்த்துட்டாண்டவரை, இவ்வளோ சிறுமையை பார்த்துட்டாண்டவரை, இனி என்னால் ஒரு அடி எடுத்து நடத்த முடியாதுன்ற அந்த நிலைமையில் கர்த்தரை நோக்கி அவன் மன்றாடுறான். ஆண்டவர் மன்றாட்டை கேட்டு குப்பையிலேருந்து அவனை எடுத்துட்டு போய் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சார். ஜெபம் உட்கார வச்சது. அல்லேலூயா. தாவீது நல்லா ஜெபிக்கிறோம். அந்தி சந்தி மத்தியான வேலையில் 3 வேளை ஜெபம் பண்ணுற மனுஷன். அந்தி சந்தி மத்தான வேலையில் 3 வேளையும் ஜெபிப்பான். அல்லேலூயா. ஆமாம், நம்ம 3 வேளையும் சாப்பிட மாட்டோம். 3 வேளையும் சாப்பிடுவோம், 3 வேளை ஜெபம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிடாதுக்குன்னா நம்ம அப்படியே குடல் சுருங்கும், நம்ம விளைவினப்படுவோம். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நீ ஜெபிக்கணும்னா வாழ்க்கை அப்படியே மாறும், நீ பலவீனப்படுவ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆபத்து காலத்தில் உன் ஆவி குன்றி போ. அதுதான் அந்த ஆபத்தான காலம். எப்போ ஆவி குன்றி போனா, நீ ஜெபிக்காது இருந்தாவே உன் ஆவி என்ன பண்ணிடும்? குன்றி போயிடும். அல்லேலூயா. ஜெபதான் உன்னை அக்கினியாக மாற்றும். ஜெபதான் உன்னை வல்லமையாக மாற்றும். ஜெபிக்கிற மனுஷன் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.